வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். இன்றைய நாள்ல வேதத்திலிருந்து 91வது சங்கீதத்தை பற்றி நான் நீண்ட நேரம் எடுத்து படித்து தியானித்தேன். அதேபோல சில பாடல்களையும் பாடி நல்லபடியாக ஜெபம் பண்ணி போட்டு காலையில் எழும்பி வேலைக்கு போயிட்டு, இப்போ வேலை முடிஞ்சு இங்கே வந்துட்டேன். 1 மணி நேரம் இங்கே ஜிம் செய்யணும். ஜிம் செய்து போட்டு திரும்ப இரவு வேலை இரவு வேலைக்கு போகணும். சரிதானே? உங்களுக்கு பகிர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அது நலமா இருக்கும். அதே போல் நேற்றைய தினம் என்னுடைய தம்பி, தங்கச்சியாக்கள் அதே போல் பாபு அண்ணா வந்து அவர்களோடு வந்து தன்னுடைய உடல் சுகங்களை பற்றி எல்லாம் பேசி கதைச்சி மீண்டும் பாபு அண்ணாவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தம்பி கொடுத்து அவருடைய உடல் நலத்துக்காக அவர்கள் மிக விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், என்னுடைய ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்னுடைய நண்பரும் உறவும் என்று சொல்லக்கூடிய பாபு அண்ணாக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சு கொள்ளுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக மாத்திரம் மற்ற எல்லாத்தையும் தேவன் அவருக்கு விசாலமாக கொடுத்திருக்கிறார். அதே போல் தம்பி தங்கச்சி ஆக்கள் நேற்றைய தினத்தில் ஒரு நல்ல விடயங்களை தாங்கள் செய்துட்டு வந்திருந்தோம் அண்ணாண்டு சொல்லி பகிர்ந்து கொண்டார்கள். நல்ல உள்ளங்களை தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விருப்பம். அதற்காக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. எல்லாரையுமே தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். சரி, இப்போ விடயத்துக்கு வருவோம். என்னென்னு கேட்டால், நான் வன்னி மலத்தில் ஜூட்டி பண்ணி வச்சிருக்கிறதால சில நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள், என்னுடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் கேட்குறீங்க. உங்களுடைய பூர்வீகம் எதென்று சொல்லி கேட்டிருந்தீர்கள். சரி, இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு பகிரத்தான் வேணும் கண்டிப்பாக. என்னென்று கேட்டால், நாங்கள் ஒரு உண்மை தன்மையோடு இருந்தால் தானே எங்களோட ஜிடிப்பும் வந்து மக்களால் வரவேற்பு கிடைக்கும். என்னுடைய அப்பா வந்து யாழ்ப்பாணம் ஏழாள். சரிதானே? என்னுடைய அப்பாவுக்கு 5 ஆம்பளை சேரங்களும் ஒரு பொம்பளை சேரங்களும். சரிதானே? அப்பானுடைய அம்மா விஷயம் முடிஞ்சுது. அப்பா ஏழாளியண்டா ஏழாளியில் வந்து எங்களோட அப்பா வந்து பூர்வீகமாக ராசவள்ளி, பாவல், வாழை இதுதான் எங்களோட அப்பான்ற தொழில். ஆனால் அப்பான்ற தகப்பன் வந்து என்னென்னு கேட்டால், கொழும்பு தென் மாகாணத்திலேருந்து வாகனங்கள் கொண்டு வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்க பெரிய உத்தியோகத்தர்மாருக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். அப்பா அம்மா வந்து யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை செய்தால். இதை நான் முதலே ஒரு பயிர் வச்சுருந்தேன்னா அது சிறிய ஒரு பயிர் வாய்ந்தால் இதை கொஞ்சம் படிவாக சொல்லிவிட்டு கடந்து செல்வோம். அப்போ எங்களோட அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அம்மாவும் யாழ்ப்பாணம். சரிதானே? அம்மா யாழ்ப்பாணம் என்னென்னு சொன்னால், எங்களோட அம்மா கரம்பனை சார்ந்தவே. இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து அவையில் அப்படியே அப்பப்பா அம்மம்மாக்களோட அம்மாக்கள் வந்து இருந்து அப்படியே சின்னலேருந்து யாழ்ப்பாணத்துலேயே வளர்ந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே எங்களோட அம்மா அப்பா யாழ்ப்பாணத்தோடு இருந்துட்டு, எங்களோட அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தொழில் நிமித்தமாக எங்களோட அப்பா வந்து ஒரு டிரைவர். தொழில் நிமித்தமாக எங்களோட அப்பா வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் திருகோணமலைக்கும் மன்னாருக்கும் என்று சொல்லி பல முனைகளுக்கும் எங்களோட அப்பா வந்து டிரைவராக ஓடிக்கொண்டிருக்கேக்கலாம். எங்களோட அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வன்னியை தேர்வு செய்கிறார். சரிதானே? வன்னியை தேர்வு செய்ய எங்களோட அப்பா வன்னிக்கு வாரார். வன்னிக்கு வந்து எங்களோட அப்பா என்ன செய்தார்ன்னு கேட்டால், எங்களோட அப்பாவுடைய வேலை உழைப்பு தான். இப்போ சில பேர் என்ன நினைப்பீங்கள், சொத்து தேடி வச்சாரா, சுகம் தேடி வச்சாரா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. தாய் தகப்பன்ட்டு படியாக புரிஞ்சு கொள்ளும். நாங்கள் எல்லோரும் மனுஷர்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தான் தேடணும். எங்களோட அப்பா வந்து நல்ல மனுஷர், நல்ல நல்ல விதமான ஒரு தரமான ஆள். அதால் வந்து சிலர் சொல்லியிருந்தால் எங்களோட அப்பா பயந்தரணும். எங்களோட அப்பா பயந்தவர் இல்லை. எங்களோட அப்பான்ற சரித்திரத்தை சொன்னீங்களென்று சொன்னால் எல்லாருமே விரைச்சி போயிடுவீங்க. அது சொல்கிறதுக்கு ஒரு யூடியூப் ஒன்று நான் செய்வேன் நான் தனிப்பட்ட முறையில். ஆனால் எங்களோட அப்பா எல்லாரோடையும் நல்ல மாதிரி என்னுடைய பழையின எங்களோட அப்பாவோட பழையின என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எல்லா நாடுகளாம் ஐயா ஐயான்னு சொல்லி நல்ல மரியாதையாக எல்லோரும் கதைப்பார்கள். சரிதானே? அப்பா வந்து வன்னிக்கு வந்துட்டார். வன்னிக்கு வந்தோன்னே நான் வந்து வன்னியில் தான் பிறந்து வளர்ந்தது. சரிதானே? பிறந்து வளர்ந்தா படிப்புக்காக எங்களோட அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எங்களுடைய அம்மாவினுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அம்மாவோட குடிப்பிறந்த சவரங்கள் எல்லாம் அங்கே இருக்கணும், யாழ்ப்பாணத்தில் இருக்கணும். அப்பாவோட குடிப்பிறந்த சவரங்கள் எல்லாம் அங்கே இருக்கணும், யாழ்ப்பாணத்தில் இருக்கணும். அப்போ அப்பா என்ன கொண்டு போய் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ யாழ்ப்பாணத்திலேருந்து படி என்று சொன்னால், என்ன படிப்பிச்ச ஆண்டி ஜெர்மனியில் இருக்கிற நல்ல வயதாகிவிட்டது, சுகபலத்தோடு இருக்கிற எப்பயும் சொல்லுவா நீ நல்ல பிள்ளையாக இரண்டு சொல்லி, அதே போல் என்னோட படித்த தங்கச்சியாக்களும் ஜெர்மனியில் மற்ற நாடுகளில் எல்லாம் இருக்கணும். உங்களோட தங்கச்சியாக்கள் எல்லாரும் இருக்கணும், சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது. நான் சொந்த பந்தத்தை பகிருங்கன்னு சொல்லி நீங்கள் பயந்துருக்கிறேன். சரிதானே? அப்போ நான் வன்னியிலே பிறந்து வளர்ந்துட்டு எங்களோட அப்பா கொண்டு என்னை யாழ்ப்பாணத்தில் கொண்டு படிக்க விட்டார். நான்
யாழ்ப்பாணத்தில் வந்து ஆரம்ப கல்வியை படித்து கொண்டிருந்தேன் செஞ்சால்ஸில் படித்து சின்ன பள்ளிக்கூடம் முடிச்சு பெரிய பள்ளிக்கூடம் போய்க்கல. அப்பா சொன்னார், இனி நீ யாழ்ப்பாணம் பெட்ரிக்ஸுக்கு போகலாம்டா அப்பா சொன்னார். ஆனால் எங்களோட அப்பாவுக்கு எதிர்பாராத பெரிய ஒரு விபத்தொண்டு நடக்குது. அந்த விபத்தால் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இந்த பதிவு உங்களுக்கு வடிவாக வைக்கிறேன்னு கேட்டால் முதல்ல சின்ன சின்ன விஷயமா இருந்திருக்கும். அப்போ நான் அங்கேருந்து வன்னிக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகுது. வன்னிக்கு வந்துட்டேன், சரிதானே. வன்னிக்கு வந்துட்டேன். வன்னியில் வந்து நான் பூவரசங்குளம் மகா வித்தியாலயத்தில் நேரடியாக வந்து சேர்றேன். சேரைக்குள்ள நான் வந்து நல்ல முறையில் படித்து கொண்டிருக்கிறேன். படித்து கொண்டிருக்கேக்குள்ள சில விடயங்களை வடிவாக சொல்லி விட்டுட்டு போயிடணும். அப்போ தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சிந்திக்கக்குள்ள சில விடயங்களும் நலமாகவும் இருக்கும், சரிதானே. அப்போ படித்து கொண்டிருக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டால், எங்களுக்கு 87 காலப்பகுதியில் என்ன நடக்குது, எங்களோட போர் சூழலால் இந்திய இராணுவம் இலங்கைக்கு வரையினோம். இலங்கைக்கு வரைக்குள்ள நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். படித்து கொண்டிருக்கக்குள்ள இப்போ அங்கே வந்தோடனே படிப்புகள் எல்லாம் கொஞ்சம் பின்னடைவாக போகுதுன்னு சொன்னோன்னே, என்னுடைய நல்ல நண்பன் இப்பையும் எங்களோட ஒரு மடுக்குளத்துக்கு அங்கே ஒரு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கிறான். எனக்கு நல்ல விசுவாசமாகவும் அவனுக்கு நல்ல விசுவாசம். நான் ஒரு நாளும் என்னுடைய வாலிப காலத்தில் பள்ளிக்கூடங்கள் படித்து பழகி வந்த நண்பர்கள், வேறு இடங்கள்லேருந்து வந்த நண்பர்கள் ஒருத்தரோடையுமே நான் சண்டை பிடிச்சதும் இல்லை, சண்டை பிடிக்கிறதும் இல்லை. அப்படியான பழக்கம் எனக்கு இல்லை. இங்கே வந்து பழகினவர்கள் நிமித்தமாக தான் சில பிரச்சனைகளை தவிர, என்னோட நல்ல முறையில் பழகின என்னுடைய பள்ளிக்கூட நண்பர்கள், இலங்கையில் அதாவது ஸ்ரீலங்காவில் நாங்கள் பழகிய நண்பர்கள், அப்படி இந்தியாவில் வந்து பழகின நண்பர்கள் யாரும் என்னோட பிரச்சனை. நானும் ஒரு நாளும் என்னுடைய நண்பர்களோட பிரச்சனைப்பட்டேன்னு சொல்லி வரலாறு இல்லை, சரிதானே. அப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அப்படி இருக்கைக்குள்ள எங்களுடைய படிப்புகள் எல்லாம் ஒரு மாற்றம் அடைஞ்சு போனோன்னு எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து என்ன நடக்குது, போர்க்கால சூழலால் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பின்னடைவாக பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு கொண்டு வந்தது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இலங்கையிலேருந்து தானே கனடாவுக்கு வந்திருக்கோம், சுவிஸுக்கு வந்திருக்கோம், லண்டனுக்கு வந்திருக்கோம், ஜெர்மனுக்கு வந்திருக்கிறோம், ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறோம், இத்தாலிக்கு வந்திருக்கோம், நூறு வந்திருக்கோம், டென்மார்க் வந்திருக்கிறோம், கொலண்ட் வந்திருக்கிறோம், அப்போ ஸ்வீடன் வந்திருக்கிறோம். இப்போ எல்லாருமே வந்து இலங்கையிலேருந்து வந்த நாங்கள் தான், சரிதானே. அப்போ நாட்டு சூழலால் நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து இவ்வளோத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத 3 மாவட்டத்தை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் மற்ற மாவட்டங்களை பார்ப்போம். முதலாவது வந்து யாழ் மாவட்டத்தை பார்ப்போம். யாழ் மாவட்டத்தில் நான் படித்த விடயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து நான் கடந்து வந்துட்டோம்னு சொல்லிட்டேன். எங்களை பிரிக்க முடியாத மாவட்டம் 2 எதுன்னு கேட்டால் வன்னி மாவட்டம், மன்னார் மாவட்டம். இது வந்து வன்னியும் மன்னாரும் எப்பயுமே வந்து எப்படி சொல்லுங்க பார்ப்போம், நாங்கள் இப்போ உக்ரைனும் ரஷ்யா மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, அண்ணன் தம்பி, சரிதானே. நாங்கள் மன்னாரும் வன்னியும் வந்து நாங்கள் அண்ணன் தம்பி. ஏன் அண்ணன் தம்பி தெரியுமா? எங்களுக்கும் அவைகளுக்கும் வந்து எவ்வளவு போர் சூழல் வந்தாலும் எங்களுக்கு வந்து தரப்பாதையான நடவடிக்கை இருந்து கொண்டே இருந்தது. அப்போ திருவோணமலைக்கு நாங்கள் தரப்பாதையால் போக முடியாது, மட்டக்களப்புக்கு நாங்கள் தரப்பாதையால் போகாது, தென் மாகாணங்களுக்கு நாங்கள் தரப்பாதையால் போகிறதுக்கு வந்து நிறைய தடைகள் இருந்தது. அப்படி தடைகள் எல்லாம் இப்போ இல்லை. நான் இதை பகிர்றேன். ஏனென்று கேட்டால் உண்மையிலேயே நல்ல விடயத்தை தான் பகிர்றேன். இப்போ வந்து எங்களுடைய அரசாங்கம் நல்லது, எங்களுடைய நாட்டில் வந்து நல்ல மாதிரியாக போய்கொண்டிருக்குது, நல்ல விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத கைது நடவடிக்கைகள் இல்லை. அரசாங்கத்தின் அரசியலை போய் பெரிய அளவில் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கைது நடவடிக்கை இல்லை. யாரும் இங்கேருந்து போகிறவர்கள் நாங்கள் எங்களுடைய பாட்டில் போயிட்டு எங்களுடைய பாட்டில் நல்ல முறையில் வந்து கொண்டிருக்கலாம், சரிதானே. அப்போ இந்த மன்னார் மாவட்டமும் வன்னி மாவட்டம் எப்படி என்று கேட்டால் மிக ஒரு மற்றவர்களை நாங்கள் குறை சொல்ல, மிக ஒரு தைரியமான ஒரு விசேஷித்தமான ஒரு ஆக்களாக தான் இருப்போம், சரிதானே. எப்படி என்று கேட்டால் இங்கும் என்னோட நிறைய மன்னார் மாவட்ட அன்னையாக்கள் இருக்கணும், வன்னி மாவட்ட அன்னையாக்கள் இருக்கணும், எல்லாரும் நாங்கள் பகிர்ந்து கதைச்சு கொள்வோம், சரிதானே. அப்போ ஏன் பிரிக்க முடியாது என்று சொல்கிறோம் என்று கேட்டால், இவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து கூடி பயணித்த காலங்களில் அநேக விடயங்களை நாங்கள் கண்டு கடந்து வந்த நாங்கள், சரிதானே. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் விடுங்க, குடும்ப வாழ்க்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, எங்களோட தமிழாக்களுடைய பாரம்பரியத்தில் கறி வைக்க போகிறோம்டா கடுகு வேணும், மிளகு வேணும், சீரகம் வேணும், வெந்தயம் வேணும், உள்ளி வேணும், பெருஞ்சீரம் வேணும், பெருங்காயம் வேணும், எண்ணெய் வேணும், வெங்காயம் வேணும், சித்த மிளகா வேணும், உப்பு வேணும், மஞ்சள் தூள் வேணும் என்று சொல்லி கணக்க விஷயத்தை உள்ளடக்கித்தான் எங்களோட தமிழாக்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் என்று சொன்னால் வெள்ளைக்காரப்போடு வாழ முடியுமோ? முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம். குயில் கூவேக்குள்ள குயில் மாதிரி தான் கூவும், காகம் கத்தைக்க காகம் மாதிரி தான் கத்தும். ஆனால் குயில் வந்து காகம் மாதிரி கத்தாது, காகம் வந்து குயில் மாதிரி கூவாது. அந்த தன்மையை புரிஞ்சு கொள்ளணும். அப்போ வெள்ளைக்கார நாட்டுக்கு வந்துட்டோம் என்று சொன்னால், என்னோட சில விடயங்களை பேசியிருந்தாலும் நான் பயிர்றேன். வெள்ளைக்காட்டு நாட்டுக்கு வந்துட்டாலும் கூட நான்
சில விடயங்களை நிறைய ஞானமாக தெளிவாக துல்லியமாக யோசிப்பேன். ஏன் யோசிப்பேன் தெரியுமா? எனக்கும் லைஃப் இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கும் லைஃப் இருக்குது, அப்போ என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் நண்பர்களுக்கும் லைஃப் இருக்குது. அப்போ இதுக்குள்ளால் நாங்கள் எப்படி கடந்து போகணும்னு சொல்லி நாங்கள் பார்த்து நடக்க வேண்டிய காலத்தில் வெளிநாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரிதானே? அதே போல் என்ன ஒரு விடயத்தையும் பயந்துட்டு போகிறேன். என்னுடைய நண்பர்கள் கேட்பார்கள், இப்போ எல்லாத்தையும் கற்று கடந்து வந்துட்டீர்கள், கற்று கடந்துட்டோம்னா இந்த தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நான் எப்பயுமே போகிறது கிடையாது. காரணம் என்னென்னு கேட்டால், எங்களோட அம்மா அடிக்கடி என்னட்ட சொல்லுவாள், தேவையில்லாத இடத்துல போய் வாய் வச்சு பழகாதேன்னு சொல்லுவாள் எங்களோட அம்மா. சரிதானே? நான் எல்லா இடத்துல நின்றாலும் எங்களோட அம்மா வந்து பார்த்துட்டு போவேன். எங்களோட அம்மா அப்பா என்னோட தான் இருந்தவர். அதே போல் எங்களோட அப்பாவையும் சொல்லி விட்டு போகிறேன்னு கேட்டால், உங்களுக்கு சில நேரம் விருப்பமாக இருக்கும், சில நேரம் விருப்பம் இல்லை இருக்கும். எங்களோட அப்பா அம்மா தான் அவையல். கடவுளுக்கு அடுத்தபடி யாருன்னு கேட்டால் தாயின் தகப்பன் தான். ஏன்டா தேவன் என்ன சொல்கிறார்? தாயின் கருவிலே இன்னும் கண்டன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுக்கு என்னுடைய அப்பா அம்மான்னு தெரிந்திருக்கும். அதே போல் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய தாய் தகப்பனையும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சரிதான்? எங்களோட அப்பா ஏன் நான் குடிக்கிறேன் இல்லைன்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. நான் வளர்ந்ததும் நல்ல விதத்தில் வளர்ந்த நான். எங்களோட அப்பா குடிப்பார், நல்லா குடிப்பார். அப்போ குடிக்கல இந்த 2 கையையும் பிடிச்சி கொள்வார். பிடிச்சிக்கொண்டு எங்களோட அப்பா என்னட்ட கேட்பார், எனக்கு ஒரு பெரிய ஒரு பங்களா வாங்கித்தா, எனக்கு ஒரு பெரிய ஒரு நான் ரொலி டிரைவராக இருந்தேன், நான் 2 ரொலியை எடுத்துத்தா, அப்படி என்றெல்லாம் எங்களோட அப்பா ஒரு நாளும் கேட்குறேன். உண்மையை சொல்கிறேன். எங்களோட அப்பா என்னட்ட சொல்லுவார், அம்மாவுக்கு முன்னு, தம்பி நீ குடிக்கக்கூடாது. உண்மையாக சொல்கிறேன், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்கிறேன், நீ குடிக்கக்கூடாது, நீ நல்ல பிள்ளையாக இருக்கும். ஏன் எங்களோட அப்பாவுக்கு எல்லா பிள்ளைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தர் மேலே அதிகம் விருப்பார். எங்களோட அப்பாவுக்கு அவ்வளோ விருப்பம். ஆனால் என்னுடைய அப்பா என்னை எதிர்ப்பிலையும் இருந்திருக்கிறார். அது வந்து வேறவுடைய எதிர்ப்பு இல்லாமலுக்கு எங்கேயுமே வளர முடியாது, எதிர்ப்பிலையும் இருந்திருக்கிறார். அப்போ அப்பா அம்மா எங்களை வழி நடத்துகிற மாதிரி எங்களையும் வந்து நல்ல மாதிரி நல்ல இடத்துலேருந்து எங்களை வழி நடத்தின ஆக்கள் எங்களுக்கு வயது மூத்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருக்கணும். அப்போ அந்த வழி நடத்தலில் நாங்கள் வந்த நாங்கள் எங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்லுங்கள், அந்த உணர்வுகள், அந்த பற்றுகள், அந்த தாகங்கள், அந்த ஏக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கு. சரிதானே? இதில் யாரும் குற்றம் கூற சொல்லி கதைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அதே போல் நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்கணும். இந்த காணொலி கொஞ்சம் தூரமாக வரும். அதே போல் நீங்கள் பிரான்ஸில் வாழ்ந்தாலும் சரி, லண்டனில் வாழ்ந்தாலும் சரி, கனடாவில் வாழ்ந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் சரி, நியூசிலாந்தில் வாழ்ந்தாலும் சரி, உலகம் எங்கிலும் வாழ்ந்தாலும் ஒற்றுமையாக இருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிதானே? மற்றது சிலர் கேட்குறீங்க, நல்ல நண்பர்கள் இருக்கிற புரஞ்சிக்கார பயந்தவர்கள்னு கேட்டிருக்கீங்க. இதை வடிவாக்கலுங்க. இந்த காணொலி கொஞ்சம் நீளமாக இருக்கும். பிரெஞ்சுக்கார பயந்தாக்கள் இல்லையா? படியாக கேளுங்க. அவங்க 2வது உலக போரை சந்தித்தவங்க. ஃப்ரான்ஸ் வந்து 4வது வல்லரசு. நான் எல்லாத்தையும் தட்டி பார்த்து கடந்து போகிறான். 4வது வல்லரசு. அவங்க சாதாரணமான ஆக்கள் இல்லை. சரியா? அவங்க உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கலையே உங்களோட இதயத்துக்கு தெரியும் சரியான வணக்கமா சரியில்லாத வணக்கமான்னு. சரியா? ஒருத்தர் சவாகை கேட்க தெரியும் சரியான சவாவா சரியில்லாத சவாவான்னு புரிஞ்சு கொள்ளணும். பிரெஞ்சுக்கார அப்படி பயந்தாக்கள் இல்லை. ஆனால் அவர்கள் சட்டத்தை சரியான முறையில் கொண்டு போவார்கள். இந்த நாட்டில் எல்லாருக்கும் சட்டம் சம. சரிதானே? சட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் போய் கோர்ட்ஸுக்கு போனீங்கன்னா நீதி தேவைக்கு ஏன் நீதி தேவைக்கு கண் கட்டி இருக்குது? நீதி தேவதை கண்ணை திறந்துட்டா, கண்ணுக்கு முன்னுக்கு நல்லவர் நின்றுட்டா மனம் மாறிடும். மனம் மாறினா யாருக்கு சாட்சி சொல்கிறேன்னு தெரியாமல் போயிடும் நீதி தேவைக்கு. அதால் தான் நீதி தேவைக்கு ஒரு கட்டு கருத்த கயிறால் கண் ரைட் அவள் கண்ணை கட்டி கொண்டு தான் நீதி தேவதை அதில் சாட்சி சொல்கிற மாதிரி ஒரு திராசோடு இருப்பாள். சரிதானே? இது நல்ல விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் சொன்ன அனைவருக்கும்.